இன்று நாம் பார்க்கப் போகும் வரலாறு வெறும் ஒரு அணையின் கதை அல்ல. இது தமிழனின் அறிவு, உழைப்பு, பொறியியல் திறன் மற்றும் நாகரிகத்தின் சான்று. உலகத்திலேயே முகவரி இல்லாமல் அழிந்து போன எத்தனையோ நாகரிகங்களுக்கு மத்தியில் 2000 வருடங்களை தாண்டியும் இன்றும் தன் தொழில்நுட்பத்தால் உலகையே வியக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஒரு தமிழனின் அடையாளம்தான் கல்லணை. இன்றைக்கு இருக்கும் மாடர்ன் இன்ஜினியரிங், சிமெண்ட், கான்கிரீட், ராட்சத மிஷின்கள் எதுவுமே இல்லாத ஒரு காலத்தில் வருடம் வரும் வெள்ள பெருக்கை தடுத்து ஒரு நிலப்பகுதியையே நெல் களஞ்சியமாக மாற்றிய இந்த அணையின் பின்னால் இருக்கும் மர்மம் என்ன? வாருங்கள், வரலாற்றின் பக்கங்களை திருப்புவோம். காவிரி சோழ நாட்டின் ஜீவநதி. ஆனால் அன்றைக்கு அதுவேதான் அந்த மக்களின் பெரும் துயரமாகவும் இருந்தது. குடகு மலையில் பெய்யும் மழை காவிரி வழியாக வந்து சோழ நாட்டையே மூழ்கடிப்பதும், பின்னால் எந்த பயனும் இல்லாமல் கடலில் தண்டமாக கலப்பதுமென வாழ்வதா சாவதா என்ற நிலையில் மக்கள் தவித்தனர். அப்போதுதான் களத்தில் குதித்தான் ஒரு மாவீரன். சோழ பேரரசின் துணிச்சல் மிக்க மன்னன் கரிகால் சோழன். வெள்ளத்தால் மக்கள் அழிவதை தடுத்து அந்த தண்ணீரை விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியுமா என்று சிந்தித்தான். விளைவு, உலகின் மிக பழமையான, இன்றும் பயன்பாட்டில் இருக்கும் ஒரு பிரம்மாண்ட அணையை கட்ட முடிவெடுத்தான். இப்போ கூட நம் முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி, ஒழுகுகிற தண்ணீரில், அதுவும் வேகமாக பாயும் ஆற்றில் எப்படி அணை கட்டினான்? சிமெண்ட் இல்லை, மிஷின்கள் இல்லை. என்ன செய்தான் தெரியுமா? இன்றைக்கு மாடர்ன் இன்ஜினியரிங்கில் சொல்கிற வாட்டர் ஜெட் டெக்னாலஜி என்று சொல்கிற தொழில்நுட்பத்தை 2000 வருடங்களுக்கு முன்பாகவே நம் மன்னன் பயன்படுத்தினான். பெரும் பாறைகளை ஆற்றில் இறக்கினான். ஆற்றின் வேகத்தால் அந்த பாறைகளின் கீழ் இருக்கும் மணல் அரிக்கப்பட்டு பாறைகள் மெல்ல மெல்ல மணலுக்குள் புதைந்தன. அதற்கு மேலே மறுபடியும் பாறைகள். இப்படியே ஆற்றின் கீழ் தளம் வரை பாறைகளை தோண்ட செய்து அதையே ஆதார தளமாக பெட்ராக் மாற்றினான். 2 பாறைகளை பிணைக்க கவளை கிழங்கு சாறு, கருவேலம் பிசின், சுண்ணாம்பு போன்ற இயற்கை கலவைகளை பயன்படுத்தினான். 2000 வருடம் ஆனாலும் இந்த கலவை துணிந்து நிற்கிறது என்றால் தமிழனின் அறிவு எப்படிப்பட்டது? காலம் உருண்டோடியது. 19ஆம் நூற்றாண்டில் இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேயர்கள் விவசாயத்தை தொழில்மயமாக்க முயன்றனர். தஞ்சாவூர் மக்கள் வெள்ளத்தாலும் வறட்சியாலும் தவித்தபோதுதான் பிரிட்டிஷ் ஆட்சி சர் ஆர்தர் காட்டன் என்ற திறமையான இன்ஜினியரை அங்கு அனுப்பியது. கல்லணையை பார்த்த ஆர்தர் காட்டன் திகைத்து போனான். காவிரி ஆறு கொள்ளிடம் காவிரி என்று 2ஆக பிரியும் இடத்தில் மணல் திட்டுகளையே ஆதாரமாக வைத்து எப்படி இவ்வளவு பெரிய அணை கட்டினார்கள்? இது இன்ஜினியரிங்கிற்கே சவால் என்று வியந்தான். கல்லணையின் தொழில்நுட்பத்தை படித்து தான் அதன் பின்னாலேயே ஆர்தர் காட்டன் இதற்கு கிராண்ட் அணைக்கட்டு என்று பெயரிட்டான். மட்டுமின்றி கல்லணையின் முகவரியை வைத்துத்தான் கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலேஸ்வரம் அணை அவன் கட்டினான். நம் தொழில்நுட்பம் ஆங்கிலேயர்களுக்கு பாடம் எடுத்தது. இன்றைக்கும் தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் நெல் களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது என்றால் அதற்கு வித்திட்ட பெயர்தான் கரிகாலன். 1080 அடி நீளம், 60 அடி அகலம், 18 அடி உயரம். இது வெறும் எண்கள் அல்ல, தமிழனின் துணிச்சலின் அடையாளம். 2000 வருடங்கள். எவ்வளவோ வெள்ளங்கள், ஆர்ப்பரிப்புகள், தலைமுறைகள் மாறியிருக்கலாம். ஆனால் கல்லணை இன்றும் அசையாமல் நிற்கிறது. இனி எழுதப்படும் வரலாற்றிலும் இது தமிழனின் தொழில்நுட்ப திறமைக்கு சாட்சியாக நிற்கும். ஜீவநதியின் உண்மையான காவலன் இந்த கல்லணை. கல்லணை என்பது வெறும் கற்களாலும் மணலாலும் கட்டப்பட்ட ஒரு தடுப்புச் சுவர் அல்ல. அது 2000 வருடங்களுக்கு முன்பே இயற்கை சீற்றத்தை எதிர்த்து தன் மக்களின் பசியை போக்க நினைத்த ஒரு தமிழ் மன்னனின் தொலைநோக்கு பார்வை. இன்றைக்கு எத்தனையோ நவீன அணைகள் கட்டப்பட்ட சில வருடங்களிலேயே உடைந்து போவதை பார்க்கிறோம். ஆனால் எந்த ஒரு நவீன வசதியும் இல்லாத காலத்தில் வெறும் களிமண்ணையும் பாறைகளையும் கொண்டு கரிகாலன் கட்டிய இந்த கல்லணை இன்றும் கம்பீரமாக நின்று உலகிற்கு இன்ஜினியரிங் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறது. வரலாறுகள் மாறலாம், ஆட்சிகள் மறையலாம். ஆனால் காவிரியின் அலைகள் இந்த கல்லணையை தொட்டுச் செல்லும் வரை கரிகால் சோழனின் பெயரும் தமிழனின் தொழில்நுட்ப அறிவும் உலக வரலாற்றில் அழியாமல் நிலைத்து நிற்கும். வாழ்க தமிழனின் பெருமை. நன்றி, வணக்கம்.